Dear people, we are going to meditate on the faith of Elijah. Generally, we have a mere concept of faith which is not really biblical in many of our lives. நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில விசுவாசம் என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாகவே இருக்கிறோம். But faith is such a tremendous one, and we are going to see it in the life of Elijah as what it is. ஆனால் விசுவாசம் என்பது மிக மிக ஒரு மேன்மைக்கு உரிய காரியம். அதை எலியாவினுடைய இந்த விசுவாசத்தின் மூலமாக நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். It was a day of darkness in Judea and in Israel. அந்த நாட்களானது யூதேயாவிலும் இன்னுமாக இஸ்ரவேல் தேசத்திலும் ஒரு இருண்ட நாட்கள் என்றே சொல்ல வேண்டும். People were backslided. மக்கள் அங்கு பின்வாங்கி போயிருந்தார்கள். The concept of the living and holy God is missing in the lives of these people. இந்த ஜனங்களில் தேவன் எவ்விதமானவர் என்பதை குறித்த அறிவும் உணர்வும் அற்ற ஒரு நிலையாகவே அது காணப்பட்டது. So in those days suddenly appeared a man of God, Elijah. இந்த நாட்களில திடீரென்று ஒரு எலியா என்ற தேவ மனிதன் எழும்புகிறதை பார்க்கிறோம். We could not see the beginning of him and the place where he was born. இந்த மனிதனின் ஆரம்பத்தை நாம் பார்க்கவில்லை. அவர் எங்கே பிறந்தார் என்பதை குறித்து நமக்கு தெரியாது. But all of a sudden he has come in the scene to challenge the Ahab, the wicked king of Israel. இஸ்ரவேல் தேசத்தின் பொல்லாத மனிதனான ஆகாப்பை அவ்விதமாக இங்கு சவாலிடும்படியாக வந்திருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 Kings 17 chapter and 1st verse. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனம். கிலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். And Elijah the Tishbite, who was the inhabitants of Gilead, said unto Ahab, as the Lord God of Israel liveth, before whom I stand, there shall not be dew nor rain those years, but according to my word. These people were worshipping the idol Baal. பாகாலை இந்த ஜனங்கள் தொழுது கொண்டு வந்தார்கள். This idol is supposed to be the god of the sky. இந்த விக்கிரகம், இந்த கடவுள் என்று சொல்லப்பட்ட அவருடைய விக்கிரகமானது வானத்தின் ராஜா, வானத்தின் கடவுள் என்று சொல்லப்பட்டவர். இவ்விதமாக in this Baal was the king or the queen of the sky. It is she who pours out rain and the mist upon the earth. They believe. அவ்விதமாக அவள்தாமே வானத்திலிருந்து மழையையும் பனியையும் பெய்ய பண்ணுகிறவள் என்பதாக அவர்கள் விசுவாசித்து நம்பி வந்தார்கள். But no rain was there. மழை இல்லை. That was the beginning of the drought. பஞ்சத்தின் ஆரம்பம். They were praying to Baal that rain should come. பாகால் இடத்திலே மழை வர வேண்டும் என்று அவர்கள் தாமே கதறிக் கொண்டிருந்தார்கள். No rain came. மழையானது வரவில்லை. All of a sudden Elijah came and stood before the wicked king Ahab.
and challenged him. ஆனால் ஆகாப்புக்கு முன்பாக எலியா இங்கே நின்று அவனை பார்த்து சவால் விட்டார். ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். There won't be any dew or rain in these years. மழையோ பனியோ பெய்ய போவதில்லை. என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். I challenge you in the name of this God of Israel. It was a great challenge. மிகப்பெரிய ஒரு சவால். God asked Elijah to go and pronounce this judgment upon these people of Israel and Judah before King Ahab. ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக போய் இந்த சவாலை இடும்படியாக தேவன் தாமே எலியாவை அனுப்பினார். It is not a mere challenge, but how God accomplished this through this man Elijah. ஆனால் தேவன் இதை எவ்விதமாக இந்த எலியாவின் மூலமாக நிரூபித்தார். Dear people, even God is looking for people through whom God could challenge the idols of this land or in the world. Even இன்றைக்கும் தேவன் தாமே இந்த தேசத்தினுடைய இந்த உலகத்தின் விக்கிரகங்களை அவ்விதமாக சவால் விடும்படியாக இருக்கிறார். He is looking for men or looking for a man. தேவன் அவ்விதமாக ஒரு மனிதர்களை நோக்கி பார்க்கிறார். The cost of proving God is not a mere fickle way of telling that I have faith. ஆண்டவரை அவருடைய விசுவாசத்தை நிரூபிப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில வெறுமையாக எனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லுவதல்ல. So God prepared Elijah. எலியாவை எவ்விதமாக தேவன் தாமே ஆயத்தமாக்கினார். ஆகவே தேவன் அவ்விதமாய் சொன்னார். The second verse, இரண்டாவது வசனத்திலே, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். God said, go and hide thyself by the brook Kerith. I have commanded the ravens to feed thee there. Already the drought was severe. ஏற்கனவே பஞ்சமானது கொடிதாக இருந்தது. Only little water would have been remaining in that Kerith. கொஞ்சம் அங்கே தண்ணீர் மாத்திரமே இருந்திருக்க கூடும். It was not a river. அது ஒரு பெரிய ஆறு அல்ல. It's a brook, ஒரு சின்ன ஊற்றண்டை. Probably he could get mere basic way of fulfilling his daily need in that to drink it. அங்கே குடிக்கும்படியாக போதுமான அளவு மாத்திரமே அங்கே தண்ணீர் இருந்திருக்க கூடும். Moreover, God commanded the crow, raven, to feed him. அவனை போஷிக்கும்படியாக தேவன் தாமே காகத்தை கட்டளையிட்டிருந்தார். Raven was supposed to be an unclean bird. காகமானது ஒரு அசுத்தமான பறவை என்பதாக கருதப்பட்டது. But God said, Elijah, go to Kerith and there I will feed you with raven. ஆண்டவர் சொன்னார், எலியா, நீ அங்கே ஆற்றண்டை கேரித் ஆற்றண்டை போ, அங்கே நான் காகத்தை கொண்டு போஷிப்பேன். Dear people, the path of faith is the way by which we obey God's word as such. விசுவாசத்தின் பாதை என்பது தேவன் தம்முடைய வார்த்தையில் சொல்லியிருக்கிற வண்ணமாக நாம் கீழ்ப்படிவதுதான்.
Many of us, we call ourselves Christians, but we really don't obey according to God's word. நம்மில் அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் அவருடைய வார்த்தையின்படியாக நாம் தாமே அதற்கு கீழ்ப்படிவதில்லை. That is why you are spiritually a pauper and starving. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய தரித்திரனாய், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ பட்டினியாய் கிடைக்கிறாய். You don't have the presence of God being felt in your life, in the things that you are doing. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்த முடியாத வழிநடத்த உன்னால மாற்ற முடியவில்லை. How long will you continue in this pitiable state, being a hindering block to you and your family and to the church? எவ்வளவு காலம் நீ சபைக்கும் உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் இடரலாய் வாழ்ந்து கொண்டிருப்பாய்? Oh, so-called Christian, unless you are weak, you can't be a real blessing and you won't receive the blessings of God in your life. நீ ஆண்டவருக்குள்ளாக எழும்பவில்லை என்றால் நீ ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, ஆசீர்வாதத்தை உன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளவும் முடியாது. எலிசா, what did he do? எலிசா என்ன செய்தான்? அவ்விதமாக அவன் செய்கிறதை பார்க்கிறோம். 5th verse, 5ஆம் வசனத்துல, அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். So he went and did according unto the word of the Lord, for he went and dwelt by the brook Kerith, that is before Jordan. Dear people, so-called Christians are really not true Christians, I tell you these days. இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல. Probably I do doubt even whether you converted. நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்க என்பதை குறித்து எனக்கு சந்தேகம்தான். Because how long will you continue in this state, deceiving yourself that you are a Christian? எவ்வளவு காலமுடைய வாழ்க்கையில இவ்விதமாக உன்னை கிறிஸ்தவன் என்று ஏமாற்றிக்கொண்டு இவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருப்பாய். Elijah started when there no argument. எலியா அந்த இடத்துல புறப்பட்டு போனான், வேற ஒண்ணுமே பேசவில்லை. He didn't say, Lord, the brook won't be very big, I can't have enough water. அந்த ஊற்று ஆனது எனக்கு போதுமானது இருக்காது, அந்த இடத்துல எனக்கு போதுமான தண்ணீர் கிடைக்காது. Oh Lord, why did you allow raven to bring, the dirty bird to bring food for me? அந்த பன்களே சுத்தமில்லாத பறவை எனக்கு ஆகாரத்தை கொண்டு வரும்படியாக ஏன் ஆண்டவரே சொல்லுகிறீர்? Dear people, the path of faith really will be proved in your life by your obedience. விசுவாச வழி என்பது உன்னுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதலின் மூலமாக மாத்திரமே நிரூபிக்கப்படும். Unless there is real obedience to God's word, faith is simply mere talk. ஆண்டவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியவில்லை என்றால் விசுவாசம் என்பது வெறுமையான பேச்சு தானே. Because he has to wait upon God, that God should not send rain in those days. ஏனென்று கேட்டால் தேவனிடத்திலே அந்த நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு அவன் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. Little water to drink and simple food which was carried to him by the raven. கொஞ்சம் தண்ணீர், அந்த காகம் கொண்டு வந்த அந்த எளிமையான ஆகாரத்தை சாப்பிட்டு விட்டு. But his main intention was to pray, to wait upon God, that God should not send rain. ஆனால் அவனுடைய முழுமையான நோக்கம் என்னவென்றால், ஆண்டவர் மழையை கட்டளை கூடாது என்பதாக அவன் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. Dear people, God will accomplish things of his own, but God is looking for men who could really carry out
by which the purpose of God could be accomplished. தேவன் தம்மாலே அவருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற முடியும். ஆனாலும் கூட தேவன் இந்த உலகத்தில் தம்முடைய திட்டங்களையும் நோக்கங்களை நிறைவேற்றும்படியான கீழ்ப்படிதல் உள்ள மக்களை எதிர்பார்க்கிறார். Yes, Elijah was praying in those days. எலியா விதமாக அந்த நாட்களிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். He was like you and me, உன்னை போல என்ன போலதான். But how did he pray? ஆனால் எவ்விதமாக அவன் ஜெபித்தான்? In James Gospel, in James epistle we read this. யாக்கோபு நிருபத்திலே இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். How he waited upon God. தேவனுடைய சமூகத்தில் எவ்விதமாய் அவன் காத்திருந்தான் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். James 5th chapter, யாக்கோபு 5வது அதிகாரம் 17th verse, 17வது வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. He was so earnest in prayer. அவனுடைய ஜெபத்தில் அவன் கருத்தாய் ஊக்கமாய் ஜெபிக்கிறான். Lord, these people should know that you are the only God. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் நீர் ஒருவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். These people whom you have called from Egypt, எகிப்திலிருந்து அழைத்து வந்த இந்த மக்கள், they backslide and now இன்றைக்கு பின்வாங்கி போய்விட்டார்கள். They don't believe and depend on this living God, but they prepare to even worship the idol like Baal. ஐயோ ஆண்டவரே, எகிப்திலிருந்து உம்மால் அழைத்து வரப்பட்ட இந்த மக்கள் இன்றைக்கு பின்வாங்கி போன நிலையில் பாகாலை தொழுது கொள்ளும்படியாக காணப்படுகிறார்கள். Dear friend, I call you this morning. இந்த காலையில உன்னை பார்த்து நான் கேட்கிறேன், is this God of Elijah is your God? இந்த எலியாவின் தேவன் உன்னுடைய தேவனா? Could you believe this God like Elijah in your life? இந்த எலியாவை போல உன்னுடைய வாழ்க்கையில் அவரை நீ விசுவாசிக்கிறாயா? Elijah was praying earnestly. அதிகமாய் கருத்தாய் அவன் ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். Dear people, a man who says that he has faith, விசுவாசம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிற மனிதன், I am sure he will be a man of prayer. அவன் ஒரு ஜெபிக்கிற மனிதனாக இருப்பான் என்பதில் சந்தேகமில்லை. No doubt about it. அல்ல சந்தேகமில்லை. If you say that I am a man having faith, but I don't have a prayer life, என்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்கிறது, ஆனால் எனக்கு அவிதமான ஒரு ஜெப வாழ்க்கை இல்லை என்று சொல்லுவாயானால், you the hypocrite. நீ ஒரு மாயமாலக்காரன். You are a deceiver. உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரே மாற்றுக்காரன். If the Spirit of God is in you, உனக்குள்ளாக பரிசுத்த ஆவி இருக்குமானால், you will call upon God, oh the Abba Father, அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான ஒரு மனிதனாய் நீ காணப்படுவாய். How long will you continue in your unsteadiness? உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சரியான நிலை இல்லாம எவ்வளவு காலம் நீ ஓட்டிட்டே இருப்ப? The devil is bargaining your soul. உன்னுடைய ஆத்துமாவுக்காக பிசாசு விலைபேரம் பேசிக் கொண்டிருக்கிறான். He says this man or this woman is of my son. இந்த ஸ்திரியோ இந்த ஆணோ இந்த என்னுடைய மக்கள். Of course they say Christian as Christian சொல்லிக்கிறார்கள், but they don't obey you, but they obey me. உமக்கு கீழ்ப்படிவதில் எமக்கு கீழ்ப்படுகிறார்கள். Could the devil challenge you saying that you are obeying him rather than this living God? நீ விதமாக உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர்களுக்கு கீழ்ப்படிக்கும்பாக அதற்கு பதிலாக இந்த பிசாசை கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லக்கூடுமா? The devil could say, I have a wonderful weapon of provoking his evil world nature to make himself barbarious. ஒரு காட்டு மிராண்டியாக இந்த மனுஷனை அவனுடைய சுபாவத்தை மாற்றி தூண்டினால செய்ய முடியும். I could provoke his old nature, the wicked nature of the fallen, terrible fellow you are.
உன்னுடைய வாழ்க்கையில விழுந்த தன்மையை பிசாசானவன் தூண்டி உன்னுடைய வாழ்க்கையில வெகு சீக்கிரமாய் செய்யும்படியாக காணப்படுகிறாய். Probably you may not like a preaching of this sort. விதமான ஒரு விசுவாசத்தை நீ விரும்பாமல் இருக்கலாம். But I tell you, dear friend, it is pertaining to your soul. உன்னுடைய ஆத்துமாவுக்கு மிக முக்கியமான ஒன்று இது. Probably if you die as you now live, without eternity, without there is no existence of eternity. ஒருவேளை இந்த உலகத்தில் நீ இந்த உலகத்தில் வாழ்கிறவனமாக வாழ்ந்து நித்தியம் என்பது இல்லாதிருக்குமானால் is okay for you. இது உனக்கு சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. But you have an eternity before you. உனக்கு ஒரு நித்தியம் இருக்கிறது. Can you be sure that you could go to heaven? நீ பரலோகத்துக்கு போ என்பதை குறித்த நிச்சயம் மனதில் உண்டா? I don't say mere false hope and promise which the inward deception of your own heart pronounces. உன்னுடைய சொந்த இருதயம் இல்லை நீ போவேன்னு சொல்லி உன்னை ஏமாத்தி சொல்லுகிறத நான் கேட்கல. Is the Spirit of God giving you an inward witness that you are the child of God? நீ ஆண்டவருடைய பிள்ளை என்பதை பரிசுத்த ஆவி உள்ளான உன்னுடைய இருதயத்தோடு சாட்சி இடுகிறாரா? Is your life is bringing forth fruits that you are proving yourself as a child of God? உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதை நிரூபிக்கும்படியான விதத்தில் உன்னுடைய செயல்கள் தீர்க்கமாய் காணப்படுகிறதா? How long will you continue in your state? இப்படியே நீ எவ்வளவு காலம் நீ போய் கொண்டிருப்பாய்? Elijah was praying. எலிசா ஜெபித்துக் கொண்டிருந்தார். All of a sudden the brook dried and the food from raven stopped. அங்கே ஊற்றண்டை தண்ணீர் வற்றிவிட்டது. காகம் ஆகாரத்தை கொண்டு வருவது நின்று போயிற்று. So God was calling Elijah. அங்கே எலியாவை பார்த்து சொன்னார். இங்கே சொல்லும்படியான காரியம் 7th verse, தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. After some days, not too long he was there. அதிகமான காலம் அவன் அங்கிருந்ததாக தெரியவில்லை. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்தூருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படியாக அங்கே இருக்கும் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். 9th verse, and God said unto him, arise, get thee to Zarephath, which belongeth to Zidon, and dwell there. Behold, I have commanded a widow woman there to sustain thee. Oh God, to a heathen woman, to a heathen land. ஒரு பிரஜாதியான தேசத்துக்கு பிரஜாதியான ஸ்திரீ அண்டையா. She a widow, ஒரு விதவை. Elijah didn't say anything. எலியா எதுவுமே சொல்லவில்லை. The Bible says, arise and go. எழுந்து போ என்று சொன்ன பொழுது 10வது வசனத்திலே அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். Dear people, this God is a great God. இந்த தேவன் மிகப்பெரிய ஒரு தேவன். You can't deceive him by your way of double-minded living. நீ ரெண்டு மனசா வாழுகிற வாழ்க்கையின் மூலமாக அவரை நீங்க ஏமாற்ற முடியாதுங்க. It is you who is being deceived. உன்னைத்தான் நீ ஏமாற்றிக் கொள்ளுகிறாய். When God said he arose, சொன்ன பொழுது அவன் எழுந்து புறப்பட்டு விட்டான். The scene which he met was very pathetic. அவன் அங்க போய் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல கண்ட காட்சியானது மிக பரிதாபமாய் காணப்படுகிறது. 10வது வசனத்துல 10th verse, அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பற்றி கொண்டிருந்தாள்.
அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தை எனக்கு கொண்டு வா என்றான். It was a very pathetic scene, and he arose and went to Sariphat, and when he came to the gate of the city, behold, the widow woman was there gathering up sticks, and he called to her and said, fetch me, I pray thee, a little water in a vessel that I may drink. He said, O woman, get some water. It was a time of drought. அது பஞ்சத்தின் வேளை. Even to get water itself is difficult. தண்ணீர் கிடைக்கிறதே கஷ்டம். But I wonder that she went there to fetch water. 11th verse கொண்டு வர அவள் போகிற போது, she was willing to get some water. அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். At 11th verse, and as she was going to fetch it, he called to her and said, bring me, I pray thee, a morsel of bread in thy hand. It was too much. அதிகமாக அவளிடத்தில் கேட்கப்படுகிறது. I am sure the expression of her face would have revealed such a pathetic look of death. அவளுடைய முகத்தின் தோற்றமானது ஒரு மரண தோற்றத்தை போல அந்த இடத்துல வெளிப்பட்டிருக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன். She said, 12வது வசனத்தில், அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். And she said, as the Lord thy God liveth, I have not a cake, but an handful of meal in a barrel, and a little oil in a cruse. And behold, I am gathering 2 sticks, that I may go in and dress it for me and my son, that we may eat it and die. Oh, man of God, we are about to die now. Oh, தேவனுடைய மனுஷனே, நாங்கள் மரிக்க போகிறோம். We have little, and we have nothing but, he has handful of meal in a barrel and a little oil in the cruse. கொஞ்சம் மாவு என்ன இருக்கு, அதை சாப்பிட்டு நானும் என் மகனும் நாங்க சாக போகிறோம். Dear people, did Elijah was upset? எலியா அந்த இடத்துல, ஐயோ இந்த இடத்துக்காக வந்தேன்னு நினைச்சாரா? He did his thing. Oh, I have come to this place. Why God should lead me to this lady, a poor lady who is about to die? ஒரு மரிக்க போகிற பெண்ணிடத்துல போய் என்னையே ஆண்டவர் அனுப்பணும். He, yes, in the brook Kerith, he was looking to God in faith, feeding upon himself with the food which was brought by the Raman. அந்த ஊற்றண்டிலே தண்ணீரை கொடுத்து காகம் கொண்டு வந்த ஆகாரத்தினால தன்னை போஷித்துக் கொண்டிருந்தான். But it is time for him to exercise the faith. இப்பொழுது விசுவாசத்தை பயிற்சி செய்ய வேண்டிய நேரம். He has to exercise faith. அவன் விசுவாசத்தை பயிற்சி செய்ய வேண்டும். Did he say, oh lady, I feel very sad for you? அந்த ஸ்திரியை பார்த்து, ஐயோ உனக்காக நான் வேதனைப்படுகிறேன் என்று சொன்னாரா? No, அப்படி அவர் சொல்லல. அவர் என்ன சொன்னார்னா, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே. Oh, fear not. Dear people, when faith is there, fear should be expelled. விசுவாசம் இருக்கும் பொழுது பயம் துரத்தப்படணுங்க. When fear is there, faith has no place. பயம் இருக்குமானால் அந்த இடத்துல விசுவாசத்துக்கு இடம் இல்லை. Fear expels faith. பயம் என்பது விசுவாசத்தை துரத்தி விடுகிறது. Either you will have faith to
expel fear, or you will have fear to expel faith. உன்னுடைய வாழ்க்கையில நீ பயத்தை துரத்தும்படியான விசுவாசத்தை கொண்டிருப்பாய், அல்லது விசுவாசத்தை துரத்தும்படியான பயத்தை கொண்டிருப்பாய். What sort of person now today? நீ எவ்விதமான நபராக இருக்கிறாய்? Dear people, if you are a person who is having the faith on this living God, இந்த ஜீவனுள்ள தேவனின் பேரிலே விசுவாசம் உள்ள ஒரு நபராக நீ இருப்பாயானால், what is the place for the fear to take hold of you? உன்னை பிடித்துக் கொள்ளும்படியான பயத்துக்கு எங்க இடம்? Examine yourself this morning as God is speaking to you. இந்த காலையில தேவனோடு கூட பேசுகிற வேளையில உன்னை நீ ஆராய்ந்து பார். Do I have the faith that I could have the courage to depend on this living God? நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஜீவனுள்ள தேவனின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை கொண்டிருக்கிறேனா? In these days of this pandemic fear, இந்த நாட்களில் உலகம் எங்கும் பரவி இருக்கும்படியான பயத்தின் மத்தியில, do I believe this God is a sovereign God? இந்த தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேனா? Do I believe without the permission of God not a sparrow will fall? அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு அடைக்கலான் குருவியும் விழுந்து போவதில்லை என்பதாக நான் விசுவாசிக்கிறேனா? Or am I a man with fear but telling that I am a man of faith? அல்லது நான் பயமுள்ள ஒரு நபராக இருந்து கொண்டு நான் விசுவாசம் உள்ளவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேனா? Dear people, I really beg you and I pray the Holy Spirit of God to convict of your real need so that you could turn to God for the living faith. நீ உண்மையாலுமே உன்னுடைய நிலையை உணர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய சுற்று உன்னை உணர்த்தி வைத்து ஜீவனுள்ள தேவன் பக்கமாக விசுவாசத்துக்காக திருப்ப வேண்டும் என்றே நான் வேண்டிக் கொள்கிறேன். I wonder at this faith of this heathen lady. ஒரு பிரஜாதி பெண்ணினுடைய விசுவாசத்தை நான் ஆச்சரியப்படுகிறேன். Because he is telling 14th chapter, 17th chapter, 1 Kings. 14 கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். And on 14th verse, here the Bible says like this, இவ்விதமாக கர்த்தருடைய வசனமானது சொல்லுகிறது. For thus say the Lord God of Israel, the barrel of meal shall not waste, neither shall the cruse of oil fail, until the day that the Lord sendeth rain upon the earth. Bible says 15th verse, 15வது வசனத்தில் சொல்லுகிறது, அவள் போய், she went. She didn't argue with Elijah. எலியாவோடு எந்த வாக்குவாதம் செய்யலைங்க. She didn't even say a single word against what he said. அவன் சொன்னதுக்கு ஒரு சின்ன வார்த்தையும் கூட சொல்லலைங்க. What an amazing faith. என்ன ஒரு உன்னதமான விசுவாசம். She went. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். இவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். What a wonder! And she went and did according to the saying of Elijah. And she and he and her house did eat many days. Dear people, you are starving spiritually because you are not willing to obey fully to God. நீ ஆண்டவருக்கு முழுமையாய் கீழ்ப்படிய விரும்பாததுனால தாங்க நீ ஆவிக்குரிய பட்டினியாய் கிடக்கிறாய். You don't have peace in your life. உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. You are frustrated very quickly. சீக்கிரம் உன்னுடைய வாழ்க்கையில குழம்பி
போற. You don't have a real control over your own wicked nature. உன்னுடைய பொல்லாத சுபாவத்தின் மேல உனக்கு ஆளுகை என்பதில்லை. You don't have a transformed character in your life of being born again by the Lord. ஆண்டவரால மறுபடியும் பிறந்த உன்னுடைய குணமெல்லாம் மாற்றப்பட்ட நிலையில் நீ வாழ்கிற நபராக இல்லை. You are not a new creature in God. நீ ஒரு புது சிருஷ்டியாக இல்லை. She went and prepared and saw the blessing. அவள் போய் அவ்விதமாக ஆயத்தமாக்கப்பட்டு அவ்விதமாக அவள் காணப்பட்டாள். Dear people, Eliza was the lonely figure. He has to battle in this terrible battle of faith. இந்த பயங்கரமான விசுவாசத்தின் யுத்தத்தில் எலியா தனியாக நிற்க வேண்டியதாக இருந்தது. There were many, some few hundreds of prophets there in the land, but they were all hiding with fear. அதே தேசத்தில் ஒரு சில நூற்றுக்கணக்கான சில தேவனுடைய ஊழியர்கள் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஆனா பயத்தினால் அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். Oh, nobody was there. யாருமே இல்லை. He was a lonely man to fight the battle. அவன் தனியாய் தாமே அவன் போராட வேண்டியதாக இருந்தது. Dear people, sometimes you as a man of God, as a pastor, as a servant of God, probably you may be the one who has to battle alone. ஒருவேளை ஒரு ஊழியக்காரனாக ஒரு போதகராக என்னுடைய வாழ்க்கையில போராட்டத்தில் தனியாக நிற்க வேண்டிய காரியங்களும் இருக்கலாம். Are you willing to battle alone by His grace? அவருடைய கிருபையினால் தனியாய் நீ போராட ஆயத்தமாக இருக்கிறாயா? I tell you this, God will never let you down. இந்த தேவன் ஒரு காலம் அவ்விதமாக விட மாட்டார். What was Elijah was doing in those days? எலியா அந்த நாட்கள் என்ன செய்து கொண்டிருந்தான்? This lady gave an upper room to him. இந்த பெண்ணானவள் ஒரு மேல் மாடியை கொடுத்திருந்தால், probably Elijah would have been prevailing with God, Lord, let not the rain come, so that they may know and understand that Baal is a false god. Even though they were crying, rain was not coming. அங்கே எலியா முழங்காலன் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே மழையை பெய்ய விடாதிரும். பாகால் அந்த பொய்யான கடவுள் என்று சொல்லப்படுகிற அவை அந்த மழை அனுப்பிதாக அவர்கள் ஏமாற்றப்பட வேண்டாம். Even in the path of faith, suddenly a terrible calamity happened. இந்த விசுவாச வழியில் திடீரென்று ஒரு பயங்கரமான துயர சம்பவம் நேரிடுகிறது. What happened? என்ன நடந்தது? 17th verse. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. And it came to pass after these things that the son of the woman, the mistress of the house, fell sick, and his sickness was so sore that there was no breath left him. Oh, the beautiful young boy died in that family suddenly. அந்த அழகான வாலிபன் அந்த குடும்பத்தில் இறந்து விட்டான். Oh, the poor lady was weeping. அந்த ஏழை பெண்ணானவள் அழுகிறாள். She came to Elijah. எலியாவினிடத்தில் வந்து 18th verse. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவும் என்னிடத்தில் வந்தீர் என்றாள். What a sad statement. And she said unto Elijah, what have I to do with thee, O thou man of God? Art thou come unto me to call my sin to remembrance and to slay my son? O man of God, why did you come? Is it to slay my son? என் மகனை கொல்லவாக நீர் வந்தீர்? What a pitiable state. She was crying and weeping. அவள் அழுது புலம்புகிறாள். Dear people, in the path of faith, things may happen
to bring us a big challenge to your faith. உன்னுடைய விசுவாசத்துக்கு சவால் கொடுக்கும்படியான காரியங்கள் வரலாம். You will have things that will challenge your true faith. உன்னுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில காரியங்கள் வரலாம். When everything goes all right, you are happy. எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது நீ சந்தோஷமா இருக்கிறாய். Oh, it's well and good, நல்லது. But when things go contrary, சூழ்நிலைகள் மாறும் பொழுது, how you are upset. எவ்வளோ நீ சோர்ந்து விடுகிறாய். How you are dejected. ஒண்ணுமில்லாம போய் விடுகிறாய். Where is your faith? உன்னுடைய விசுவாசம் எங்க? If you are a real child of God, you will have the faith. நீ உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயானால் அந்த விசுவாசம் உனக்கு இருக்கும். If you are not a true child of God, you are the real color of you will be seen. நீ உண்மையான தேவனுடைய பிள்ளை இல்லை என்றால் உன்னுடைய உண்மையான அந்த தோற்றம் வெளிப்படும். You will be panic. நீ குழம்பி போயிருப்பாய். You won't have any faith on this God. அந்த தேவனில் உண்மையான நம்பிக்கை இருக்காது. The way of your behavior is changed. உன்னுடைய நடத்தை வேறுபட்டு போய்விட்டது. You are upset with all the things that are really looking for. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களில் குழம்பி போயிட்டு இருக்கிறாய். You are a man or woman of fear. நீ ஒரு பயப்பட்டு கொண்டிருக்கிறான பெண்ணாய் நீ காணப்படுகிறாய். Eliza was every day praying on the upstairs. But the devil, or rather God himself, allowed this challenge. தேவனை விதமான ஒரு காரியத்தை கொண்டு நிறுத்துக. பிசாசு கூட கொண்டு வரக்கூடும். So how did Eliza react? எலியா எவ்விதமாக செயல்பட்டார்? First Kings 17th chapter. ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரம். How he said, அது 19வது வசனத்தில், அதற்கு அவன் உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த இருக்கிற மேல் வீட்டில் அவனை கொண்டு போய் தன் கட்டில் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை விரும்பித்தோரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் கூப்பிட விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். Eliza took this child to the upstairs, and God revived this child. 32nd verse. And the Lord heard the voice of Eliza, and the soul of the child came unto him again, and he revived. அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்கு கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். He said to that lady, 23rd verse, and Eliza took the child and brought him down out of the chamber into the house and delivered him unto his mother. And Eliza said, see, thy son liveth. Dear people, faith is the one will bring things out of death to life. மரணத்திலிருந்து ஜீவனை கொண்டு வருகிற காரியங்களை விசுவாசம் செய்யக்கூடும். How is your faith today? உடைய விசுவாசம் எவ்விதமாய் காணப்படுகிறது? When the people of God, the people in Judea and Israel were all backslidden. யூதேயாவிலும் இஸ்ரவேலும் இந்த மக்கள் பின்வாங்கிக் கொண்டிருந்த பொழுது, when they were worshipping the idol, விக்கிரகத்தை தொழுது கொண்டிருந்த பொழுது, as a lonely man, Eliza was battling the battle of faith. அவ்விதமாக எலியா தனியான மனிதனாக விசுவாசத்தின் யுத்தத்தை போராடி கொண்டிருந்தான். Are you a man of faith fighting the battle of faith today? நீ ஒரு தேவ மனிதனாக தேவனுடைய யுத்தத்தை, விசுவாச போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறாயா? Oh, he went there, and this lady, what a great statement she stated. என்ன ஒரு அறிக்கை சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி,
நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன். She confessed God. தேவனை அறிக்கை செய்தால், and the woman said unto Elijah, now by this I know that thou art a man of God, and that the word of the Lord in thy mouth is truth. Dear people, she acknowledged the greatness of God and true that she was converted. ஆண்டவருடைய மகத்துவமான காரியத்தை அவள் ஏற்றுக்கொண்டால் அந்த நாளில அவ்விதமாக அவள் ரட்சிக்கப்பட்டதை குறித்து பார்க்கிறோம். Elijah was praying. எலியா விதமாக ஜெபித்துக் கொண்டே இருந்தான். God 18th chapter God said, அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேலையை கட்டளையிடுவேன் என்றார். God was challenging, and God asked Elijah to go to Ahab and tell. And it came to pass after many days that the word of the Lord came to Elijah in the 3rd year, saying, go, show thyself unto Ahab, and I will send rain upon the earth. I am the God, it is not the Baal. பாகால் அல்ல, நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக இவ்விதமாக நீதாமே அந்த மக்கள் முன்பாக காண்பியும் என்று சொன்னார். Dear people, the climax of it, அதனுடைய உச்ச கட்டமாக எலியா அந்த ஜனங்களுக்கு கர்த்தரே தேவன் என்பதை நிரூபிக்க வேண்டியதாக இருந்தது. Elijah has to prove before those people with another incident that God was the God of the heaven and the earth. இந்த தேவனை வானத்தையும் பூமியை படைத்த தேவன் என்பதை நிரூபிக்க வேண்டியதாக இருந்தது. Go and read 1 Kings 18th chapter. ஒன்று ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். How Elijah challenged before these people. இந்த ஜனங்கள் மத்தியிலே எவ்விதமாக அவன் சவால் விட்டான். இந்த ஜனங்களை பார்த்து அவ்விதமாக அவன் சொன்னதை குறித்து நாம் பார்க்கிறோம். He was telling to these people, அவ்விதமாக இந்த ஜனங்களிடத்திலே அவன் தாமே போய் சொன்னான். 18:24, நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவாருளும், தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் நல்ல வார்த்தை என்றார்கள். 24th chapter verse 18th chapter, and call ye on the name of their gods, and I will call on the name of the Lord, and the God that answereth by fire, let him be God. And all the people answered and said, it is well spoken. Dear people, Elijah built the altar. These prophets of Baal, they built their own altars and cried, nothing happened. The பாகாலின் தீர்க்கதரிசிகள் பலிபீடத்தை கட்டி கதறி கொண்டிருக்க, they were even scratching themselves, தங்களை தாங்களே காயப்படுத்தி கீறிக்கொள்ள, nothing happened. But when Elijah built the altar, எலிசா விதமாக அங்கு பலிபீடத்தை கட்டி, he called upon God. தேவனை நோக்கி அபிதமாய் கூப்பிட்டான். 36 அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீரே தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. Oh, what a tremendous thing it was. He built an altar and called upon God. தேவனை நோக்கி அவிதமாக அந்த பலிபீடத்தை கட்டி அவன் தாமே தேவனை நோக்கி கூப்பிட்டான்.
And it came to pass at the time of the offering of the evening sacrifice that Elijah the prophet came near and said, Lord God of Abraham, Isaac, and Israel, let it be known this day that thou art God in Israel, and that I am thy servant, and that I have done all these things at thy word. Hear me, O Lord, hear me, that this people may know that thou art the God of Lord God, and that thou hast turned their hearts back again. Oh, he called those people. அந்த ஜனங்களை பார்த்து அவிதமாக நிரூபித்தார். 39 ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது மேங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஓ, இவ்விதமாக இந்த ஜனங்கள் பார்த்து அவ்விதமாக இங்கே சொன்ன வேளையிலே பார்ப்பீர்கள். They said, God is the God. I would like to close with a statement of one verse. ஒரு காரியத்தை சொல்லி நான் விரும்புகிறேன். What was the challenge with which Elijah challenged these people? இந்த ஜனங்களை பார்த்து என்ன சவால் விட்டு அவன் சொன்னான்? 21st verse. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டை வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. 21st verse. What did he say? And Elijah came and told the people and said, how long halt ye between 2 opinions? If the Lord be God, follow him. But if Baal, then follow him. And the people answered him not a word. I want to challenge you with this verse this morning, dear friend. இந்த வார்த்தையின்படி உனக்கு நான் சவாலை வைக்கிறேன். How long will you continue with this double-mindedness? எவ்வளவு காலம் 2 நினைவுகளால் நீ குந்தி குந்தி நடப்பாய்? If God is there, follow him. அவர் தெய்வமானால் அவரை பின்பற்று. Follow him with all heart. முழு இருதயத்தோடு பின்பற்று. Obey him and walk in his path. அவருக்கு கீழ்ப்படிந்தவருடைய வழியில நட. You say that this God is my God. இந்த தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறாய். But you walk contrary to his will. அவருடைய சித்தத்துக்கு புறம்பாய் நீ நடந்து கொண்டிருக்கிறாய். You disobey him. அவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறாய். How long will you continue in this state? எவ்வளவு காலம் நீ தொடருவாய்? Will you really commit this morning, Lord, I don't want to be a double-minded person. ஆண்டவரே, நான் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்க விரும்பல. Lord, make me willing to follow thee wholeheartedly. ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உம்மை பின்பற்றும்படியாக என்னுடைய இருதயத்தில் நீ கிரியை செய்தருளும். I tell you, dear friend, if you are a person who could pray wholeheartedly, I am sure God will help you. முழு இருதயத்தோடு விதமாக நீ ஜெபிக்கிற ஒரு நபராக இருப்பாயானால் தேவன் நிச்சயமாக உனக்கு உதவி செய்வார். How long will you live a double-minded person as a person? 2 நினைவுகளால் எவ்வளவு நாள குந்தி குந்தி நடந்து கொண்டிருப்பாய்? Decide now. இப்பொழுதே தீர்மானி. Because it is the voice of God challenging you. ஏனென்றால் தேவனுடைய சத்தம் உனக்கு சவாலாக வருகிறது. Dear people, I don't preach this sermon simply as a sermon. With all my heart and with burden and crying to the Lord, I preach this sermon. நான் இருதய பாரத்தோடு கூட அதிக வேதனையோடு இந்த செய்தியை பிரசங்கிக்கிறேன். What is your decision this morning? உன்னுடைய தீர்மானம் இந்த காலையில என்ன? Did God speak to you now this morning? தேவன் இந்த காலையிலோடு கூட பேசவில்லையா? Could you not understand the great God who died on the cross and shed his very precious blood to wash the sins of his children? அவருடைய பிள்ளைகளுடைய பாவத்தை கழுவும்படியாக சிலுவையில் தொங்கி மரித்த அவரை உன்னால பார்க்க முடியவில்லையா? What is your choice? உன்னுடைய தெரிந்து கொள்ள என்ன? Is it God or the world? தேவனா உலகமா? Is it God or yourself? தேவனா அல்லது உன்னுடைய சுயமா?
answer him. I pray that God should help you to say, Lord, it is you and I will follow you. ஆண்டவரே, நீரே தேவன், உம்மையே நான் பின்பற்றுவேன் என்று சொல்லும்படியாக தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். Let's pray. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக துதிக்கிறோம். தேவரே, உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒருவரே ஒரு ஆத்துமாவில் பேச முடியும். அவை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் இறங்கும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.